வணக்கம். வெல்கம் டு NCS ஃபேஷன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சாரிக்கு வந்து பிளவுஸ் லைனிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எந்தெந்த சாரிக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து பிளவுஸ் வந்து நான் தைக்க போறேன்றது பாக்குறேன். அதோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் பிளவுஸ் கட் பண்றது எப்படி, கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து சாரி வந்து பாத்தீங்களா, பாருங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா பல வகை விதமான சாரிங்கெல்லாம் இருக்கு. பூனம் சாரி, காட்டன் சாரி, இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரி, பட்டு புடவை, காட்டன் புடவை, இந்த மாதிரி சாரிங்கெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சாரிங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்ப லைனிங் பிளவுஸ் வச்சு தைக்கணும். இதுல வந்து நான் ஒரு பிளவுஸ் மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது காமிக்கிறேன். இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பிளவுஸே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இல்ல பாருங்க, நான் பிளவுஸ் ஏற்கனவே உங்களுக்கு கட் பண்ணது போன வீடியோல வந்து நான் கட் பண்றது எப்படின்னு காமிச்சிருப்பேன். கட் பண்ணி ஓரம் தைக்கிறதோட காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சாரியே, இந்த பிளவுஸ் சாரியில வர பிளவுஸ் பிட்டே வச்சு நம்ம வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இதுக்கு வந்து லைனிங் போட்டு தான் தைக்கிறோம். இதுக்கு வந்து நார்மலா அந்த சாரிலே ரன்னிங்லேயே வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரியோட, ஆனா சாரி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சிந்தட்டிக் சாரி தான். ஆனா இந்த சிந்தட்டிக் சாரி வந்து இந்த சிந்தட்டிக் சாரிக்கு வந்திருக்கிற பிளவுஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 2 பின் கிளாத் பிளவுஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பின் கிளாத்னு சொல்லுவாங்க. இந்த கிளாத் பிளவுஸ் வந்து இருக்கு. இந்த கிளாத் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம லைனிங் போட்டு தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். லைனிங் போட்டா வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் வரும். அதனாலதான் வந்து நம்ம இது லைனிங் போட்டு இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கும் நம்ம இதே மாதிரி பண்ண போறோம். ஆனா இந்த சாரிக்கு பாருங்க, இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கிற சாரியோட டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கல, பிளவுஸ் டிசைன் பிடிக்கல. பாருங்க, இந்த மாதிரி வந்து கோடு கோடா வருது. இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கோடு கோடா வரதுனால அவங்களுக்கு இது பிடிக்காதனால வந்து எனக்கு இதே கலர்ல வந்து வேற கொடுங்க, பிளவுஸ் தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன், இந்த மாதிரி சில்க் காட்டன் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து பிளவுஸ் பிட் கடையில விற்பாங்க, வாங்கிக்கலாம். இந்த சாரிக்கு மேட்சா வந்து நம்ம இது வாங்கி இந்த பிளவுஸ்க்கு வந்து இது தைச்சுக்கலாம். அதே இந்த சாரி இதாயிருச்சுங்களா. இது பாருங்க, இப்ப பிரிண்டட் சாரி வந்திருக்கு. இந்த பிரிண்டட் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்டட் பிளவுஸ் வந்திருக்கு. பாருங்க, நெட்டட் பிளவுஸ். அதாவது இந்த கலர் பிரிண்டட் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிசைன் பாருங்க, இந்த நெட்டட் பிளவுஸ் வந்திருக்கு. இந்த நெட் பிளவுஸ் எப்படி இது வந்து இன்னொரு வீடியோவை போடுறேன். இந்த நெட் பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படின்னு போடுறேன். இன்னைக்கு வந்து காட்டன் பிளவுஸ் தான் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு காமிக்க போறேன். பாருங்க, இதுக்கு வந்து நெட்டடு, இந்த மாதிரி வந்து சாரி வந்து பிளவுஸ். அதே மாதிரி இந்த ஒரு சாரிக்கு நெட்டடு தான் வந்திருக்கு. ஆனா இந்த நெட்டடுக்கு இந்த நெட்டட் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. பாருங்க, இது வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கு, இதுல வந்து ரொம்ப மெலுசா இருக்கு. இந்த ரெண்டு பிளவுஸும் நெட்டட் பிளவுஸ் இருக்குது. அதே உங்களுக்கு நெட்டட் பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோல காமிக்கிறேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது காட்டன் சாரி. இந்த காட்டன் சாரியோட பிளவுஸ் கட்டிங் பண்றது எப்படி அப்படின்றது இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பட்டுப்புடவைக்கு வந்து பாத்தீங்களா அதுலயே பிளவுஸ் வந்துருச்சு. இது வந்து பட்டுப்புடவை வந்து இதுவும் இந்த பட்டுப்புடவை இதுவும் நான் ஒரு நாள் கட் பண்றது எப்படின்னு காமிக்க போறேன். எல்லாமே வந்து இப்ப லைனிங் போடுறோம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம லைனிங், சாரிக்கு வந்து ஃபால்ஸ், லைனிங் எல்லாமே வச்சிருக்கோம். இப்ப நம்ம காமிச்சிருக்கிற சாரிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைனிங், ஃபால்ஸ் எல்லாமே வச்சு நம்ம அட்டாச் பண்ணி தைக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பிளவுஸ் பாருங்க, காட்டன் சாரி. ஃபர்ஸ்ட் நீங்க லைனிங் பிளவுஸ் வந்து கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரி தான் ரொம்ப பெஸ்ட். பாருங்க, இப்படி விரிச்சு போட்டு இப்ப நான் உங்களுக்கு வந்து புல்வாயில் சாரில வந்து சொல்லிருப்பேன், கிழிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு நூல் வச்சு பிடிச்சி இழுத்து வந்து கட் பண்ணணும், அப்பதான் வந்து கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பிளவுஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. காட்டன் சாரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லைன் எல்லாம் மாறாது, கிராஸ் எல்லாம் வரவே வராது, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். இது பாருங்க, இது வந்து பிளவுஸ், இதுதான் பிளவுஸ். இப்ப வந்து இந்த பிளவுஸ் தான் இங்க பாருங்க, இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்கு, இந்த பக்கம் டிசைன் இருக்குது பிளவுஸ். இது வந்து பிளைன் வந்து சாரி அட்டாச் ஆயிரும். இப்ப நம்ம வந்து இந்த லைனை வச்சு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் போன சாரியில வந்து கட்டிங் போட்டது எப்படின்னா, அது வந்து வந்து ஒரு நூலை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் வந்து கிழிச்சு இந்த மாதிரி கட் பண்ணலாம். அது என்னன்னா பூனம் சாரில வந்து மேக்ஸிமம் வந்து கிராஸா தான் வரும்.
காட்டன் சேரீலயும் பட்டு புடவைல இந்த மாதிரி கிராஸா வராது, ஸ்ட்ரைட்டா வரும். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணிடலாம். பாருங்க இப்ப வந்து கட் பண்ணி பிளவுஸ் வந்து கட் பண்ணி தனியா எடுத்துட்டோம். இப்ப பிளவுஸ் பக்கம் கட் பண்ணது முந்தானி சைடும் கட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் முந்தானி சைடு வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், நம்ம பார்த்துட்டு இது கட் பண்ணிக்கலாம். பாருங்க முந்தானி பக்கம் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இல்ல, சும்மா அந்த லைட்டா அந்த பிசுரை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோமா போதும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட் வந்து பாத்தீங்களா காட்டன் சாரி எடுத்து காட்டன் பீஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாரியில கட் பண்ணி உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து பயமா இருந்தா காட்டன் பிளவுஸ் பிட்டு கொடுங்க, லைனிங் போட்டு தைக்கிற மாதிரி காட்டன் பிளவுஸ் பிட்டு கொடுங்கன்னு பாத்தீங்களா கடையில கேட்டீங்களா கொடுப்பாங்க. மேட்சிங் சென்டர்ல போய் பிளவுஸ் கேட்டீங்களா கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு வந்து அதுக்கு லைனிங் போட்டு தைச்சு பழகுங்க. பாருங்க இப்ப வந்து கட் பண்ணியாச்சு. நார்மலா இதுக்கு வந்து ஜிக்ஜாக் அடிச்சு ஃபால்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். பர்ஃபெக்டா வந்து இது பாத்துடலாம். இந்த பிளவுஸ் இந்த சாரி வந்து ஜிக்ஜாக் பண்றது எப்படி, ஃபால்ஸ் வைக்கிறது எப்படி, பிளவுஸ் தைக்கிறது எப்படின்றது எல்லாமே ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிளவுஸ் வந்து கட்டிங் போடுறது பாத்துடலாம். பாருங்க லைனிங் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீஸ் வந்து சாரியோட பீஸ் வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். தனியா எடுத்து வச்சுட்டு இதுக்கு தான லைனிங்கு. இந்த பிளவுஸோட சாரி வந்து இந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 42 சைஸ் அவங்களுக்கு. 42 சைஸ் வச்சுதான் இப்ப வந்து பிளவுஸ் கட்டிங் போட போறோம். ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 42. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பீஸ் வந்து இப்படி 4ஆ மடிச்சு போட்டுறணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது வந்து கட்டிங் சொல்லி தரேன். இப்ப 4ஆ மடிச்சு போட்டுட்டு பாருங்க ஓப்பன் வந்து வெளி பக்கமா இருக்கணும், மடிப்பெல்லாம் நம்ம சைடா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு இது மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இங்களுக்கு வந்து இந்த 42 சைஸ் 42 சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 42 சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2.25 இன்ச்சு நெக்கு. 2.25 இன்ச்சு வந்து நெக்கு. இதுவும் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சுட்டாங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா சேம் இது வந்து பாருங்க 6.5 இன்ச் இருக்கு, 6.25 இன்ச் இருக்கு. இந்த 6.25 இன்ச் தான் அப்படி வைக்க போறோம். கரெக்டா இந்த 6.25 இன்ச் இங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். பாருங்க 42 நம்மளுக்கு 42 இந்த பிளவுஸோட சைஸ் 4ஆ பிரிச்சுட்டோமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சைட்ல வந்து நம்ம பீஸ் விடுறதுக்கு 1.5 இன்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 42 இன்ச்சுங்களா சைஸ் நம்மளுக்கு. அதுல இருந்து 5 இன்ச் மைனஸ் பண்ணோம். 42ல வந்து நம்ம 5 இன்ச் மைனஸ் பண்ணோமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 இன்ச் வருது. 37 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணி 9.25 இன்ச் வருது. அந்த 9.25 இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும். 9.25 இன்ச்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இங்க எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு. அப்புறம் இந்த 1/2 இன்ச்சு விட்டதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு இருக்கு. இப்போ வந்து பாருங்க இந்த இப்படி ஒரு கோட் போட்டுக்கலாம்.
பாருங்க இந்த இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் வருதா, இதில் வந்து சரி பகுதி. இங்கே வந்து நம்மளுக்கு டாட்டுக்கு, அதாவது இந்த மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கு. அதனால் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதை வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படி இந்த பீஸை தூக்கி விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணி, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, 1 இன்ச் இல்லை, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். வந்து ஹைட் வந்து 3.5 இன்ச் அளவுக்கு. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு. இது வந்து பேக் சைட் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மார்க்கு. இப்போ வந்து பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோல பேட்டர்ன் போடும்போது சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுட்டீங்களா உங்களுக்கு வந்து இந்த வளைவு வந்து வரையறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. இந்த ஆம்கோலோட வளைவு போட்டாச்சுங்க. இப்போ வந்து ஃப்ரண்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 42 சைஸ்க்கு வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 இன்ச் கேட்டிருக்காங்க. 6 இன்ச் வச்சிடலாம். இப்போ வந்து இங்க எவ்வளவு வச்சிருக்கோம், நம்ம 2.25 வச்சிருக்கிறோமா, 2.25 வச்சிருக்கோமா, சேம் அதே 2.25 இன்ச்சு. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸ் போட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வளைவு வரக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு எப்பயுமே வந்து இப்படி கொஞ்சம் கூரா வரணும். இப்படி போட்டாச்சுங்களா. இப்ப இதோட ஹைட் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து 11.5 இன்ச் வச்சுக்கலாம். 42 சைஸ்க்கு வந்து பாத்தீங்களா 11.5 இன்ச் தான் வந்து நம்மளுக்கு டாட்டோட ஹைட் வரும். இப்ப 40 சைஸுக்கு மேல போறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க 4 இன்ச் வரணும். நம்ம 40க்குள்ள இருந்தாலும் 3.25, 40க்கு மேல போறதுனால நம்மளுக்கு 4 இன்ச்சு. பாருங்க இங்க 2.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு. ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி மரஸ்கேல் வச்சுட்டீங்களா அதுக்கு வந்து கரெக்டா நம்மளுக்கு மரஸ்கேல் மேலையும் கீழையும் ஒரு கோடு போட்டீங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச்சு கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். பாருங்க பாருங்க பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச் இருக்கு. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க வளைவா. உங்களுக்கு பேட்டர்ன்ல எல்லாம் விளக்கமா இந்த வரைவா மார்க் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்களா ஃப்ரண்டோட நெக் எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு. பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க் எப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி விட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் அளவு. இப்போ வந்து இந்த ஹைட் வந்து நெக்கோட பாத்தீங்களா, நெக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 இன்ச் வைக்கலாம். ஒரு 9.5 இன்ச் வச்சுமா இந்த 42 சைஸுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல அவங்களுக்கு என்ன மேல வேணா கூட மேல வச்சுக்கலாம். இவங்க வந்து இந்த அளவு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம 9 இன்ச் வைக்கலாம். இப்ப நம்மளுக்கு இங்க 2.25 வச்சுமா இதுக்கு வந்து ஒரு 3 இன்ச், ஒரு 1/4 இன்ச் சேர்த்து தான் வைக்கணும். இங்க பாருங்க இங்க வந்து 2.25ங்களா, இது பாருங்க 2, இங்க வந்து 2.25 வச்சிருக்கோம். இந்த 2.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வைக்கிறோம். அந்த 1/4 இன்ச் சேர்த்து வைக்கிறது எதுக்குன்னா நெக்கு கீழே வந்து நல்லா அந்த யூ ஷேப் வந்து நல்லா குழியா உட்காரணுன்றதுக்காக இங்க இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம். கரெக்டா இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு அந்த வளைவா பகுதி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால வந்து இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க ஒரே டைமா நம்ம பேக்கும் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற பிட்ல வச்சு நம்ம வந்து இங்க எடுத்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பீஸ் ஒட்டா தான் கட் பண்ணுவோம். 4 பீஸ் ஒட்டா கட் பண்றது எதுன்னு பாத்தீங்களா, 4 பீஸ் ஒட்டா வந்து இங்க இருந்தா கட் பண்ண போறோம்.
ஃபர்ஸ்ட் 4 பீசஸ் ஒட்டா கட் பண்றதை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 பீசஸ் எடுத்து கட் பண்றதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி மெத்தட்ல சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க இப்போ வந்து பாத்தீங்களா நம்ம வந்து 4 பீஸ் கட் பண்றதை கட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னா நம்ம வந்து இங்க ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன 2 பீசஸ் கட் பண்ற இடத்துல இப்போ 2 பீசஸ் வச்சு கட் பண்ணணும். இங்க பாருங்க இது பட்டி. இந்த 2 பீஸ் தான் எடுக்கணும். நம்ம 2 பீஸ் வந்து பேக் விட்டுட்டோம். அந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் 2 பீஸ் எடுத்து இந்த பட்டி பீஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்களா ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பீஸும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்றோம். ஸ்லீவை கட் பண்ணும்போது பாத்தீங்களா இந்த பீஸ் நம்மளுக்கு மீதி இருக்குங்களா. நம்மளுக்கு ஹைட் வந்து இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்களா ஹைட் வந்து 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஸ்லீவோட ஹைட் வந்து நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து அப் அண்ட் டவுனா இருக்கிறது ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸ்லீவோட ஹைட் வந்து 9 இன்ச்சு. ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு 9 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 9 இன்ச்சு இல்லையேன்னு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்ன வரும். அதனால இங்க குடையிடும் போது இது சரியா போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம 9 இன்ச்சு வந்து இங்க மார்க் பண்ணிட்டோமா. இங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு 3.25 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க 3.25 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டீங்களா. மார்க் பண்ணிட்டு அவங்களுடைய ஆம்கோல் வந்து பாத்தீங்கன்னா 18.5 வருது. 18.5ல பாதி வந்து நம்மளுக்கு 9.25. பாருங்க 9.25 கரெக்டா மார்க் வச்சுக்கோங்க. 9.25 வச்சு இப்படி கிராஸா இப்படி கோட் போட்டுக்கலாம். இங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோமா. இங்கிருந்து ஒரு 2.5 இன்ச்சு இந்த மேல் பக்கத்துல இந்த ஸ்லீவை வந்து பர்ஃபெக்டா கவனிங்க. 2.5 இன்ச்சு வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பார்ட் இருக்குங்களா, இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸ்ல வந்து நம்ம 9.25 வச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த 9.25க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடு சென்டர்ல ஒரு மார்க்கு. இந்த பிட் இருக்கு இல்லைங்க பாத்தீங்களா, இந்த 4.25க்கு ஒரு பிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடு சென்டர்ல ஒரு மார்க்கு. இந்த பிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பிட்டுக்கு நடு சென்டர்ல ஒரு மார்க்கு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு. மேல 1/2 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து எந்தெந்த புள்ளி இணைக்க போறோம்னா இங்க மேல பாத்தீங்களா இந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. இதை வந்து இப்படி ஒரு இணைப்பு இணைச்சிட்டாங்களா. இப்போ இந்த கீழே வந்து இப்படி கீழே வந்து இப்படி
இப்படி இந்த மேல மார்க் பண்ணதையும் இப்படி கீழே மார்க் பண்ணதையும் இப்படி வளைவா நம்ம வந்து போட்டுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொடையிற பகுதி கரெக்டா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். இப்போ பாருங்க மேலிருந்து மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டுலாம். இப்போ இங்கே வந்து சென்டர் பகுதி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச்சஸ் விடுறது. இப்போ வந்து இந்த 4 பீஸ் வச்சு நம்ம என்னென்ன கட் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 பீஸ் தான் எடுக்கணும். இந்த 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். பாருங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணணும். பட்டிக்கு வந்து என்ன பண்றோம்னா இப்போ வந்து பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா லைனிங்ல டபுள் பீஸ் போடுங்க, மெயின் கிளாத்ல சிங்கிள் பீஸ் போடுங்க. 3 பீஸ் திக்னஸ் இருந்தாவே நம்மளுக்கு போதும். இல்ல ரொம்ப திக்னஸ் வேணும் நீங்க இன்னொரு பீஸ் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பாருங்க இந்த பட்டி இப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த ஒரு 6 இன்ச் இருக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டியை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அளவு சொல்றேன் எவ்வளவு வைக்கணும்னு. ஃபர்ஸ்ட் இந்த வளைவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம அந்த சமமா கட் பண்ண பாத்தீங்களா, இந்த பகுதியை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த சமமா கட் பண்ண பாத்தீங்களா இந்த பகுதி, இதுல இருந்து நம்மளுக்கு ஹைட்டு, இதுல இருந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ச் இருக்கணும். பாருங்க 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு கோட் போட்டுக்கோங்க. இந்த சைஸ் தான் நம்மளுக்கு வந்து பட்டி தேவையானது. பாருங்க இப்போ வந்து அந்த வளைவு மார்க் பண்ண பாத்தீங்களா, அந்த அளவு ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு நூல் அளவுக்கு வந்து குடைஞ்சி விடுங்க. அதிகமாலாம் குடையக்கூடாது, சும்மா ஒரு நூல் அளவுக்கு குடைங்க போதும். அந்த கிராஸ் இல்லாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரவுண்டா போற மாதிரி ஒரு நூல் அளவு குடைஞ்சிக்கோங்க. குடைஞ்சிட்டு நம்மளுக்கு சைட்ல வர பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை வச்சு வந்து நம்ம வந்து மெயின் கிளாத், இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெயின் கிளாத் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 சைடு பார்டர் இருக்கு பாருங்க. இந்த சைடு பார்டர் இருக்கு, இந்த சைடு பார்டர் இருக்கு. இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஸ்லீவுக்கும் வேணும், இடுப்புக்கு வேணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வச்சு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கம்மியா தான் வரும். அப்போ வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் கம்மியா தான் வருது, இந்த சைடு அந்த சைடு கம்மியா தான் வருது. அதனால நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். அதனால இப்ப என்ன பண்ணா இதை வச்சு நம்மளுக்கு பர்ஃபெக்டா இந்த ஹைட் இருக்குங்களா, இதை விட கொஞ்சம் ஒரு மேல ஒரு 1/2 இன்ச் விட்டு இப்ப வந்து இந்த ஸ்லீவ்க்காக இருந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்லீவுக்கான பீஸ் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பக்கம் பார்டர் இருக்குங்களா, அந்த பார்டர் சைடு வந்து பேக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்டர் எப்பயுமே வந்து லைனிங் பிளவுஸ்ல வந்து புடவைங்கள பட்டு புடவை ஆகட்டும் காட்டன் புடவை ஆகட்டும் பார்டர் வந்துச்சுன்னா அந்த பார்டர் இருக்கிற பகுதி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த பார்டர் பகுதிக்கு வந்து நம்ம வந்து பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுக்கும்போது பர்ஃபெக்டா இதே அளவு வந்து வேண்டாம்.
பர்ஃபெக்டா அளவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தைக்கும் போது கொஞ்சம் அதாவது இப்ப பர்ஃபெக்டா கட் பண்ணும்போது என்ன ஆனிச்சுன்னா வலிக்கிட்டு போயிடும், கொஞ்சம் அது முன்ன பின்ன ஆயிரும். அதனால வந்து என்ன பண்றீங்கன்னா பர்ஃபெக்டா வேண்டாம், கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் பீஸ் அதிகமா விட்டே கட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாருங்க இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்களா இந்த மீதி இருக்கிற பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்குக்கு சாரி பேக் கட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற வந்து பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு இருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு இருக்க இந்த பிட் வந்து பாத்தீங்களா இந்த பிட்ல வச்சு நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கணும். பாருங்க பட்டிக்கு இந்த பிட்ல தான் நம்ம வந்து பட்டிக்கு எடுக்கணும். அதனால வந்து நம்மளுக்கு இந்த கரெக்டா இந்த பீஸ் பார்த்து வைங்க, பார்த்து வச்சு கரெக்டா நம்மளுக்கு எந்த இடத்துல பட்டிக்கு அதிகமா வருதோ அந்த மாதிரி வைங்க. பாருங்க இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வருது, இந்த நீட்டை வந்து நம்மளுக்கு பட்டிக்கு வந்துடுது. ஓகே, இந்த நீட்டுக்கு வந்து நம்மளுக்கு பட்டிக்கு வந்துடுது. பாருங்க இது இப்ப இந்த பீஸ் மிச்சம் ஆகுங்களா, இதெல்லாம் எடுத்து நம்ம கொக்கி பீஸ்க்கு வந்து வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் பட்டி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வைக்க போறோம். பைப்பிங் வந்து என்ன கலர்னா இந்த கலர் வந்து நம்ம வைக்கணும். அதனால வந்து இந்த கலர் கிளாத் வந்து வாங்கிக்கலாம். பாருங்க இந்த கலர் வந்து பீஸ் தான் வச்சு நான் வந்து பைப்பிங் நெக்குக்கு வந்து பைப்பிங் வைக்க போறேன். இது வந்து நம்ம வந்து தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம இந்த ஸ்கேல் வச்சு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு இந்த ஸ்கேல் வச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு. இப்படி ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த பீஸ் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஸ்டிச் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புடவைக்கு வந்து ஃபால்ஸ் வச்சிடலாம். ஃபால்ஸ் வைக்கிறது எப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இப்படி கை வச்சு ஒரு அளவு எழுதி இங்கிருந்து வைக்கலாம். இது எதுக்கு ஓரம் அடிக்கலன்னா ஓரம் தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து ஜிக்ஜாக் கேட்டிருக்காங்க, அதனாலதான் வந்து நான் இதுக்கு வந்து இப்போ ஓரம் அடிக்கல, நான் ஜிக்ஜாக் வந்து கடைசியா போட்டுக்கலாம்னு விட்டேன். இப்போ வந்து பாருங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து இப்படி அதாவது இப்படி கை வச்சு பாருங்க, கை வச்சு பார்த்து இந்த அளவு கேப் விட்டு உள் பக்கமா தான் வைக்கணும். உள் பக்கமா கீழ் சைடு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ரஃப் கரெக்டா பால்ஸும் சாரியும் ஒரே ஈவனா வைக்கணும். அப் அண்ட் டவுன் வைக்க கூடாது, ஒரே ஈவனா வச்சு நீங்க வந்து ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. இதே மாதிரி ஒரே ஈவனா வச்சு நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க
சாரியோட மெயின் பீஸ் வந்து கட் பண்ணிருக்கோம், பிளவுஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளவுஸ் பீட் போட்டு லைனிங் பிளவுஸ் எடுத்து போட்டுக்கோங்க. மேல் பக்கமா வச்சு இப்ப வந்து நம்ம தைக்க போறோம். மேல் பக்கமா வச்சு உள் பக்கமா திருப்ப போறோம். அதனால வந்து பக்கமா இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச் மட்டும் தான் நம்ம வந்து கவர் அப் பண்ணணும். பாருங்க இப்படி வச்சு இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விடலாம். மாத்திரம் இல்லையா பாருங்க, 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சஸ் விட்ட உடனே இப்படி திருப்பி விட்டுறணும். லைனிங் மட்டும் தான் திருப்பணும். லைனிங் மட்டும் இப்படி திருப்பி இப்படி லைனிங் மேல ஒரு ஸ்டிச்சஸ், லைனிங் மேல கினாரி தான் நம்ம போடணும். பாருங்க, கினாரி போட்டோமா, கினாரி போட்டோன்னே இப்படி உள் பக்கமா மடிச்சு விட்டுறலாம். மடிச்சு விட்டுட்டு இப்ப மேல் பக்கமா மெயின் லைனிங் பிளவுஸ், இப்ப லைனிங் மேல கினாரி விட்டு உள் பக்கமா ஆட்டோம். இப்ப பிளவுஸ் பீஸ் மேல கினாரி விடுறோம். இப்படி விட்டுமா, இப்ப வந்து ஃபுல்லா அப்படியே அட்டாச் பண்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஸ்டிச்சஸ் விடணும். வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து அதே மாதிரி லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ வந்து இது உள் பக்கமா தான் வச்சு தைக்கணும். பேக்ல வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு அந்த பார்டர் தெரியணும், பார்டர் பினிஷிங் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து மேல் பக்கமா வச்சு உள் பக்கமா திருத்தணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்டாச் தான் பண்ண போறோம். அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து உள் பக்கமா வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டன் டவுசர் வச்சு லைனிங் பழக சொன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வலிக்கு தான் போகுது, பர்ஃபெக்டா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கத்துக்கிறது வந்து காட்டன் லைனிங் பிளவுஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. பாருங்க ஃப்ரண்ட் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க பட்டி ரெடி பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் மெயின் பீஸ் மேல வச்சுட்டு ஒரு பாயிண்டட் மாதிரி பட்டி சேம் நான் வந்து உங்களுக்கு நார்மல் பிளவுஸ்ல எப்படி தைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான். இல்லைன்னா நம்ம லைனிங் கொடுத்துருப்போம், அது அவ்வளவுதான். அது டபுள் பீஸா பண்றது. இது வந்து லைனிங் பீஸ் பிளவுஸ் பீஸ் ரெண்டு தான் பண்ண போறோம். பாருங்க பிளவுஸ் பீஸ் மேல வந்து இப்ப திருப்பி போட்டு ஒரு பாயிண்டட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப்பா ஒரு ஸ்டிச்சஸ் விட்டு ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரண்ட் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோமா. இப்ப டாட் பிடிக்கிறது. டாட் பிடிக்கிறது எப்படி ஏதுன்னு நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருப்பேன். சேம் அதே மாதிரி தான். என்ன தைக்கிற மெத்தட்ல என்ன சேம் ஒரே மாதிரி தான். வந்து லைனிங் அட்டாச் பண்றது எப்படின்னு இந்த பிளவுஸ்ல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மெயினா இதை சொல்லிட்டு இருக்கேன். லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிற மெத்தட் எல்லாம் ஒரே மாதிரி தான் தைக்கிறோம்.
சேம் சாதா பிளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் தைப்போம். ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து டாட் வச்சுக்கலாம். பாருங்க இப்போ வந்து சென்டர் கட் பண்ணாம இருந்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு பட்டி அட்டாச் பண்ணிடலாம். இப்படி மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்றது. சாதா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஃபுல் வாயில் பிளவுஸ்ல வந்து ஒரு 4 பிளவுஸ் வந்து தைச்சிட்டேன், பழகிக்கோங்க. இந்த மாதிரி லைனிங் வச்சு வந்து ஒரு 3-4 பிளவுஸ் வச்சு தைச்சு பழகிக்கோங்க. பொறுமையா உட்காந்து தைச்சிங்களா 74 பயிற்சி முடிக்கிறதுக்குள்ள நீங்களும் வந்து ஒரு சூப்பர் டைலர் ஆயிடலாம். பாருங்க இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்க ஓவர்லாக் போட்டுடலாம். ஓவர்லாக் போட்டு இங்க வந்து நம்ம வந்து கினாரி மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம். கொக்கி பீஸ் வந்து வைக்கிறோம். கொக்கி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கமா வச்சு நம்ம வந்து உள்பக்கமா திருப்பணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச் அளவுக்கு வந்து பட்டை எடுத்துட்டு 2ஆ மடிச்சு நம்ம வைக்கணும். இதோட விளக்கெல்லாம் நான் போன வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொக்கி பீஸ் வைக்கிறது எப்படி, வி பீஸ் வைக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கிளீனா தெரியும். பாருங்க இப்படி மடிச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டிச்சஸ். சேம் தைக்கிற மெத்தட் எல்லாம் ஒண்ணுதாங்க. உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து அது வந்து சாதா பிளவுஸ் கட்டிங், இது வந்து லைனிங் பிளவுஸ் கட்டிங். அதுக்காக தான் வந்து இந்த பிளவுஸ் வந்து நான் உங்களுக்கு தைச்சு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொக்கி வைக்கிற பக்கம் ரெடி ஆச்சு. இப்போ வந்து வி பீஸ் வைக்கிறதும் இப்படிதான் உள் பக்கமா வச்சு நம்ம வந்து மேல் பக்கமா திருப்ப போறோம். இப்படி மடிச்சு இந்த ஸ்டிச்சஸ்க்கு நேரா இப்படி மடிச்சுட்டு சென்டர்ல வந்து வி பீஸ் வைக்கணும். வி பீஸ்க்கு வந்து எப்படி மார்க் பண்ணுன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிளவுஸ் வந்து 2ஆ மடிச்சு அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 பகுதி சென்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மார்க் பண்ணி தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு வி பீஸ் வைக்க வேண்டாம் அப்படின்னீங்களா, இதுக்கு வந்து த்ரெட் கட்டுறது எப்படின்றது நான் என்னுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிளாஸ்ன்னு ஒண்ணு போயிருக்கு. அதை பாத்தீங்கன்னா அதுல வந்து தெரியும். உக்ஸோட வந்து த்ரெட் கட்டுறது எப்படின்றது அதுல வந்து காமிச்சிருக்கேன், உக்ஸ் மாட்டுறதுக்கு. இப்ப பாருங்க நம்மளுக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக் பீஸும் நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இப்ப பேக் பீஸ்ல வந்து இந்த டாட் வந்து நம்ம பிடிக்காம விட்டுருக்கோம். பாருங்க இந்த டாட் வந்து பிடிச்சிடலாம். இந்த மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டாட் வந்து பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேக் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம்.
அளவுக்கு எப்பயும் சொல்ற மாதிரி தான் மேல் பக்கம் வச்சு இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். டபுள் ஸ்டிச்சஸ் விட்டுட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டு பேக் அட்டாச் பண்ண எப்பயுமே உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் நம்ம வந்து நெக்கு, இந்த நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் கிளாத் பாத்தீங்கன்னா கட் பண்ணும்போது இந்த பைப்பிங் கிளாத் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த பைப்பிங் கிளாத்தை யூஸ் பண்ணி வந்து இங்க பைப்பிங் வைக்கணும். 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மடிச்சு எம்மிங் தைக்கிறது அப்படியே கிராஸ் பீஸ் வச்சிருவோம். இப்படி அப்படியே இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரமா ஒரு 1/2 இன்ச் இப்படி மடிச்சுட்டு நம்ம வந்து கினாரி மாதிரி போட்டுக்கோங்க. கினாரி ஸ்டிச்சஸ் போடுங்க, பாயிண்டட் ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறோம். பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேல் பக்கமா வைக்கணும். இப்படி மேல் பக்கமா வச்சு ஒரு கிளாத் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கிளாத் இப்படி உள்ளார மடிச்சு விட்டு இப்படி சட்னி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் வந்து இப்படி மடிச்சிடுறோம். இப்படி மடிச்சுட்டு நம்ம எம்மிங் இருந்தால் இப்படி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி இப்படி கவர் பண்ணி இப்படி அடிச்சிடும். இது அப்படி கிடையாது, நம்மளுக்கு பைப்பிங் தெரியணும். பாருங்க எவ்வளோ உங்களால் சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ மடிங்க. இல்லை எனக்கு முடியலன்னா நீங்கள் இந்த அளவு கூட மடிச்சு கூட வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கும்போது இவ்வளோ பெரிய மொத்தமாக கூட வைக்கலாம், பெரிய தப்பு இல்லை. நீங்கள் பழக தானே போறீங்க, பழகும் போது கொஞ்சம் பெருசாக கூட வைங்க. பாருங்க இந்த அளவு கூட இப்படி கூட வச்சுக்கோங்க. இப்படி இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வைக்கிறேன். பாருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் மடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மடிங்க. இப்படி மடிச்சு விட்டு இந்த பார்த்தீங்களா இந்த பிளவுஸ் பீஸு பைப்பிங் பீஸுக்கு கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்ல இந்த கேப்லேயே தான் ஸ்டிச்சஸ் விடணும். பாருங்க இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்ல தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் விட போறோம். பாருங்க லாஸ்ட்ல வந்து ஒரு ரஃப் அடிச்சு இது பண்ணிடுங்க. இப்போ வந்து பைப்பிங் வச்சுட்டோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிம்பிளா டிசைன் கொஞ்சம் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கணும்ன்றது இது வந்து லேஸ் வைக்கிறோம். இப்போ கையோட நான் உங்களுக்கு லேஸும் எப்படி வைக்கிறதுன்னு கத்து கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்தே லேஸ் வச்சுட்டு வந்தா பிடிக்கும். ஒரு சிலருக்கு இங்க மட்டும் இருந்து லேஸ் வச்சா மட்டும் போதும், இந்த சைடு எது தேவையில்லை, சேரீல வந்து மறைஞ்சிடுது இல்ல வேணான்றது இங்க வைக்க வேண்டாம். இல்ல எனக்கு இங்கிருந்தே வைக்க பிடிக்கணும், இங்கிருந்தே கூட வச்சுட்டு வரலாம். நான் வந்து இதுக்கு உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கோசரம் இப்ப வந்து இங்கிருந்தே நான் வைக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து லேஸ் வைக்கிறேன். பாருங்க எப்பயுமே லேஸ் வைக்கும் போது பாருங்க இப்படி கொஞ்சமா ஒரு
1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சு இந்த மாதிரி வைங்க. எப்பயுமே ஸ்டார்டிங்ல ஒரு ரஃப் அடிக்கணும். அப்பதான் வந்து தையல் வந்து பிரியாம இருக்கும். ஒரு சின்னதா வந்து ஃபில்ட், ஏன்னா இது வந்து வளைவு பகுதி இல்லைங்களா, அதனால வந்து ஒரு சின்னதா ஃபில்ட் வைங்க. இந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு தெரியணும். இந்த பிளவுஸ் பிட் வந்து அந்த கேப்ல தெரியக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. பாருங்க இப்படி இப்படி வச்சு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி ஓரத்துல ஸ்டைல் போடணும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சென்டர்ல தையல் போடுங்க. சென்டர்ல தையல் போட்டு இப்படி வந்து நிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரமா தான் வந்து தையல் போடணும். இந்த மாதிரி வந்து சாரி நம்ம பார்டருக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கா வந்து ஒரு பைப்பிங் வச்சுட்டு இப்படி ஒரு லேஸ் கொடுத்துட்டுமா நம்ம ப்ளவுஸ் அப்படியே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சிம்பிளாவும் இருக்கும், அதே மாதிரி கிராண்டாவும் தெரியும். பாருங்க இந்த வளைவுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபில்ட், சும்மா ஒரு நூல் அளவுக்கு வந்து சின்னதா ஃபில்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து லேஸ் வந்து ஸ்ட்ரைட் பீஸ், நம்ம வளைவுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் வைக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில்ட் வச்சு லேஸ் அட்டாச் பண்றது. இப்போ வளைவு பகுதி வரும்போது கொஞ்சம் சும்மா ஒரு நூல் அளவு ஃபில்ட் வச்சிட்டீங்கன்னா போதும். இப்போ கட் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டிங்ல அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்ல ஒரு 1/2 இன்ச் பிடிச்சுமா, அதே மாதிரி எண்டிங்ல ஒரு 1/2 இன்ச் பிடிங்க. ஒரு ரஃப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு தையல் போட்டு வந்துடலாம். ஃபுல்லா ஒரு ஸ்டிச்சஸ் இப்படி ஃபுல்லா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுமா நமக்கு அப்படியே வச்சு ஒட்டின மாதிரி வந்து நமக்கு வந்து லேஸ் நின்றுடும். இப்போ வந்து பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆச்சு பாத்தீங்களா நெக்கு. பாருங்க நெக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ரெடி ஆச்சு நீட்டா. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பார்டர் பகுதி தானே நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க நமக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் சரியா போச்சு. பாருங்க சைடுல வந்து பேட்ச் பாத்தீங்கன்னா சைடுல வந்து நமக்கு வந்து விட்டு போடுற மாதிரி பேட்ச் போடுற மாதிரி வருது. அதனால இப்போ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் லைனிங் இது பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த ஸ்லீவ் பீஸ் வந்து எடுத்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ரெண்டா கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ச் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு நம்ம பேட்ச் போடலாம். எவ்வளவு பீஸ் தேவைன்னு பார்த்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நான் வந்து ஸ்லீவ் எப்படி ரெடி பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க மெயின் பக்கம் இருக்குங்களா, மெயின் பக்கத்தை வந்து நம்ம மெயின் பக்கமா வைக்கிறோம். பாருங்க கரெக்டா வந்து 1/2 இன்ச், அதாவது பேக்கு எப்படி ரெடி பண்ண பாத்தீங்களா அதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து நம்ம அந்த பார்டர் ரெடி பண்ணோம். பார்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். இப்போ நீங்க வந்து பார்டர் வச்சிருக்கிற பேக் பீஸ் ஆகட்டும் ஸ்லீவ் பீஸ் ஆகட்டும் எல்லாமே இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு ஒரு கிணறு கிணாரி போட்ட உடனே மேலேயும் ஒரு மெயின் கிளாத் மாதிரி ஒரு கிணறு. இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டு நமக்கு இந்த பாருங்க 10வது பீஸ் வந்து நம்ம வந்து பேட்ச் போடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பேட்ச் போடலாம். எவ்வளவு பீசஸ் தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க பேட்சஸ் எப்படி போடுறது கண்டிப்பா பாருங்க. இப்படி மேல் பக்கம் இருக்கலாம், மேல் பக்கமா வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் திருப்பிட்டு ஒரு கிணறு. இப்போ இந்த லைனிங் அட்டாச் இருக்குங்களா அந்த லைனிங்கை நம்ம ஒரு டைப் போடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணி அதுக்கு நம்ம பேட்சஸ் போடுறது இருக்குங்களா அதையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த வளைவு கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த வளைவு வந்து இந்த முன்பக்கமா வர மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும்.
ஸ்டிச்சஸ் மேல ஸ்டிச்சஸ் போடுங்க. பாருங்க நம்ம இடுப்பு அளவு நம்ம தைக்கும் போது வந்து மார்க் பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சஸ் விடுங்க. வந்து கைக்கு வந்து பாத்தீங்களா சுற்றல் வந்து உங்களுக்கு 13 வந்து பாதி 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ் வந்து பாருங்க ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து சிம்பிளா பைப்பிங் வச்சு லேஸ் வைக்கிறது எப்படின்னு பாத்துட்டோம். இனிமே இந்த ப்ளவுஸ் வந்து நீட்டா அயர்ன் பண்ணிட்டோமா, அதனால இந்த சுருக்காலம் தைக்கும் போது அந்த சுருக்காலம் இல்லாம போயிடும். இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து டிஃப்ரெண்டான சாரீஸ் வந்து பார்த்தோம். அதோட வந்து எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தோம். அதோட வந்து இன்னைக்கு காட்டன் சாரியோட ஓரம் கட் பண்ணி அது வந்து நம்ம பால்ஸ் வைக்கிறது எப்படி, லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.